பாண்டியன் ஸ்டோர். இங்க பாண்டியன் குடும்பத்துக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. இந்த கல்யாணத்தை நிப்பாட்டினது சக்திவேலும் முத்துவேலும் தான். கல்யாணத்தை வேணும்னே நிப்பாட்டிருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த கல்யாணத்தை முன்னாடியே நிப்பாட்டணும்னு ரொம்ப தெளிவா பிளான் பண்ணிருக்கானுங்க. எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு கோமதி கேட்க, என்ன கோமதி நீ புரியாம பேசிட்டு இருக்க? கல்யாணத்தை நிப்பாட்ட போறோம்னு தெரிஞ்சது தானே அந்த சூன்யா பொண்ணை போய் முன்னாடியே அவங்க வீட்டுல பேசி எல்லாத்துக்கும் சம்மதிக்க வச்சிருப்பாங்க. அப்புறம் அதை வச்சுதான் சொல்றேன். அட ஆமாங்க, கல்யாணம் முன்னாடியே நிப்பாட்டிடுவோன்னு இவங்களுக்கு நம்பிக்கை இருந்திருக்குங்க. அதனாலதான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டத்துக்கு முன்னாடியே சோனியா வீட்டுல பேசி ஈசி எல்லாரையும் சம்மதிக்க வச்சிருக்காங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு அண்ணன்களை நான் இது வரைக்கும் இந்த ஊர் உலகத்துல எங்கேயுமே பார்த்ததில்ல. ஏன் தான் இப்படி இருக்காங்கன்னு தெரியலங்க. சி, இவங்கெல்லாம் என் கூட தான் பிறந்தாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்னு கோமதி ஃபீல் பண்றாங்க. கோமதி, கெட்டதுலயும் நல்லது பார்த்துக்கேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் பழனிக்கு ஒரு கல்யாணம் நடக்கணும், அதுதான் நாம ஆசைப்பட்டோம். அது யாரு பார்த்தா என்ன, நல்ல பொண்ணா பழனிக்கு ஒரு கல்யாணம் ஆனா போதும் தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அவங்க அண்ணனுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் அசிங்கப்படணும், என்னை அசிங்கப்படுத்தி உன் தம்பிக்கு கல்யாணம் பண்ணணும் ஆசைப்பட்டாங்க. ஆனா அவங்க நினைச்சது நான் அசிங்கப்படணும்னு, ஆனா நான் ஆசைப்பட்டது நம்ம பழனிக்கு கல்யாணம் ஆகணும்னு. நான் ஆசைப்படுறது நடந்துச்சுல, அது போதும் கோமதி எனக்கு அப்படின்னு இங்க பாண்டியன் சந்தோஷப்படுறாரு. இன்னொரு பக்கம் இங்க பாண்டியன் அங்கிருந்து கிளம்பி கடைக்கு போறாங்க. இங்க நம்ம சுகன்யாவை பத்தி மாறி நிறைய விஷயத்த சொல்றாங்க. சுகன்யா ரொம்பவே வாயாடி, அவ கத்தி பேசினா பக்கத்து ஊர் வரைக்கும் கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு கோபக்காரி, எல்லாத்துக்கும் சட்டு சட்டுன்னு கோவப்படுவா. ஆனா பழனி தம்பி நினைச்சதான் பாவமா இருக்கு. பழனி தம்பி ஏற்கனவே வாய் பேசாது, இந்த நேரத்துல இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சிருக்கு. இருந்தாலும் அவ மட்டும் பழனி தம்பி புரிஞ்சுக்கிட்டானா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும். ஆனா அவ என்ன பண்ண போறான்னு தான் தெரியல. நான் அவள்கிட்ட பேசவே பயப்படுவேன். என்னையே வாயாடின்னு சொல்லுவீங்களா தனீங்க, ஆனா அவ அதை தாண்டி வாயாடி ஏத்துறேன். அது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கத்த அப்படின்னு மாறி சொல்றாங்க. இங்க ஆத்தாவும், அதெல்லாம் என் பிள்ளை பார்த்து பாண்டி விடுங்க, எது எப்படியோ என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் நடந்துருச்சு, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு இங்க ஆத்தாவும் நினைச்சுக்கிறாங்க. இங்க சக்திவேலும் குமாரும் பேசிட்டு இருக்காங்க. குமார் சொல்றான், அப்பா சித்தப்பா கல்யாணம் நடந்து முடிஞ்சிச்சு, அடுத்தது என் கல்யாணம் தானப்பா அப்படின்னு சொல்ல, உடனே சக்திவேல் சொல்றான், அடப்பாவி இதெல்லாம் சந்தேகம் இருக்கு, அடுத்தது உன் கல்யாணம் தான். ஆனா நாம போட திட்டத்துப்படி நீ பண்ணணும், புரியுதா? அந்த அரசிய எப்படியாவது ஏமாத்தி உன் வலையில விழ வச்சுடு, அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுடா. அந்த பாண்டியனை நம்ம காலுக்கு செருப்பாக்கிடலாம். அப்புறம் பாண்டியனை வச்சு நாம என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சக்திவேல் சொல்றாரு. சரிப்பா, நானும் அந்த அரசிக்கு நிறையவே விட்டு போட்டு வச்சிருக்கேன், பாப்போம்ப்பா, எப்படியும் அந்த அரசி நம்ம வலையில விழுந்துருவான்னு தான் நினைக்கிறேன், பார்ப்போம் அப்படின்னு இங்க சக்திவேலும் பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இங்க பாண்டியன் கடைக்கு போயிட்டு அங்க ஜாமான் கொடுத்துட்டு இருக்காரு. அப்போ லேடி வராங்க. வந்தவங்க, என்னப்பா உன் மச்சான் பழனிக்கு கல்யாணம் நடந்துச்சு பிறகு அப்படின்னு கேட்க, ஆமாக்கா அது ஒரே பெரிய போராட்டம், ஆனா எது எப்படியோக்கா நான் சந்தோஷப்பட்ட மாதிரி, நான் ஆசைப்பட்ட மாதிரி என் மச்சானுக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அது போதும் எனக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, எல்லாம் சரிதான்ப்பா பாண்டியா, நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் இதை என்னால் சொல்லாம இருக்க முடியல. ஏன்னா நான் உன்னை சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கேன், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்க. அதுவும் நீ கோமதிய கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் பழனி சின்ன புள்ளைய உன் வீட்டுக்கு வந்தான், நீயும் அவனை ஒரு புள்ள மாதிரி தான் வளர்த்துட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது என்னால இதை பார்த்துக்கிட்டு சொல்லாம இருக்க முடியலப்பா, அதான் சொல்றேன். என்னக்கா என்னாச்சு சொல்லுக்கா இருந்தாலும். இல்லப்பா பாண்டியா, அந்த பொண்ணு சுகன்யா இருக்கால, ஆமாக்கா அந்த பொண்ணுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு தெரியுமா உனக்கு? தெரியும்க்கா, அவன் புருஷ கூட ஏதோ ஒரு மாசத்துலயே விட்டுட்டு போயிட்டானாமே. ஆமாப்பா விட்டுட்டு போயிட்டான், ஆனா அதுக்கப்புறம் வேற ஏதாவது சொன்னாங்களா? இல்லையேக்கா. ஏன்க்கா? இல்லப்பா, அவன் புருஷன் விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா அவ கர்வமா இருந்தாப்பா. என்னக்கா சொல்றீங்க? நீங்க ஏதோ புதுசா சொல்றீங்களே. புதுசுலாம் இல்லப்பா பாண்டியா, உனக்கு தெரியாதா? நான் ஏன் உன்கிட்ட போய் சொல்ல போறேன், நீ போய் ஊருக்குள்ள விசாரிச்சு பாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருந்துச்சு, குழந்தையும் பிறந்து அது ஏதோ படிக்கதான் சொன்னாங்க. ஆனா அந்த குழந்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லை போல, அந்த குழந்தை ஏதோ ஹாஸ்பிட்டல் வச்சுதான் பாத்துக்கிறாங்க போல. ஆனா அது மறைச்சுதான் பழனிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கதா
நான் கேள்விப்பட்டேன். எனக்கு என்னமோ அது சரியா படலப்பா பாண்டியா. நீ எதுக்கும் ஒரு வார்த்தை விசாரிச்சுக்கோ, அதுதான் நல்லது அப்படின்னு அந்த அக்கா சொல்லவும் பாண்டிய உடனே ரொம்ப அதிர்ச்சி வராரு. உடனே பாண்டி போய் வண்டி எடுக்கிறாரு. அப்போ செந்திலும் பழனி வராங்க. செந்தில் உடனே எங்கப்பா எங்க கிளம்பிட்டீங்க, நீ கடையை பார்த்து நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாண்டியன் ரொம்ப வேகமா போறாரு. போய் சோனியாவுடைய அந்த ஊருக்கு போயிட்டு அங்க விசாரிக்கிறாங்க. விசாரிச்சா ஆமா, அவங்களுக்கு குழந்தை இருக்கு, அந்த குழந்தைக்கு வர முடியல, அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டல் வச்சுதான் பாத்துக்கிறாங்க அப்படிங்கிற உண்மையை சொல்றாங்க. அதை கேட்டது பாண்டி ரொம்ப அதிர்ச்சி வராரு. உடனே அந்த சோனியாவுடைய அம்மா அப்பா போய் பாக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நான் ஃபர்ஸ்டே சொல்லிட்டேங்க, என் பொண்ணு ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உங்க மச்சான் அதான் பள்ளி இருக்காரு, அவருடைய அண்ணனுங்க, அவங்க தான் அந்த குழந்தைக்கு நாங்க பொறுப்பு, அந்த குழந்தை வீட்லயே இருக்கட்டும், இப்போதைக்கு அதை பத்தி யாரும் பேச வேணாம், ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கட்டும், என் தம்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், அப்புறமா நாங்களே நேரம் பார்த்து அந்த குழந்தையவும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறோம் அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அதனால தாங்க நாங்களும் சொல்லலை. மற்றபடி நாங்க உங்களை ஏமாத்துறோன்னு எங்களுக்கு எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது அப்படின்னு இங்க அவங்களும் சொல்றாங்க. அதை கேட்டதும் பாண்டி ரொம்பவே அதிர்ச்சி வராரு. அடைச்ச இவங்கெல்லாம் என்ன அண்ணனுங்க, நம்மளை அசிங்கப்படுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல சொந்த தம்பியுடைய வாழ்க்கையவே இப்படி பாதாளுக்குள்ள தள்ளியிருக்காங்களே அப்படின்னு இங்க பாண்டி ரொம்ப அதிர்ச்சி வராரு. அதுலயும் அப்பதான் அவங்க சொல்றாங்க, இது மாதிரி அந்த சக்திவேல் இருக்கார்ல, எல்லாமே அவர் தான் பண்ணாரு, அவர் இன்னும் அண்ணன் இருக்காரு, அவருக்கு இந்த விஷயம் தெரியுமான்னு தெரியல, ஏன்னா ஃபர்ஸ்ட் பேசும்போது அவர் வந்தாரு, அதுக்கப்புறம் பேசும்போது அவர் வரல, அதனால அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு அவங்களும் சொல்றாங்க. அப்பதான் பாண்டியனுக்கு எல்லாம் புரியுது, இது எல்லாத்தையும் பண்ணது சக்திவேல் தான், சக்திவேல் திட்டத்துல தான் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பாண்டியன் புரிஞ்சுக்கிறாரு. பாண்டியனுக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. நேரா பாண்டியன் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து இந்த விஷயத்த கோமதிட்ட சொல்றாங்க. கோமதிட்ட சொன்ன உடனே கோமதி ரொம்ப பயங்கரமா அழுகுறாங்க. எப்படியாவது பழனியா அந்த பொண்ணு வந்து பிரிச்ச வேண்டியதுதான், இல்லைன்னா பழனியுடைய வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுது, எல்லாமே சக்திவேலு சொத்துக்காக தான் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நீங்க பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அப்பதான் புரிய வருது.